வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது படையாண்ட மாவீரா அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா பிரைம்ல இப்ப அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். தியேட்டர்ஸ்ல இன்ஃபேக்ட் பயங்கரமா ஓடி இருக்க வேண்டிய படம். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எடுத்து ஒருத்தன் போஸ்டர் போட்டு விட்டான். அண்ணன் பட்டை கிளப்பிருக்கீங்க, ஆக்டிங் பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு விட்டான். அதை பார்த்த நம்ம ஆளு கௌதம் இருக்கார்ல பயங்கரமா கதறிட்டாரு. தம்பி, இந்த பதிவை நீக்கவும், இது நம்ம படத்தோட வெற்றியை பாதிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு விட்டாரு. ஆனா அங்க கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட வெற்றியும் அதனால ஸ்பாயில் ஆயிடுச்சு. உண்மையிலேயே அதனாலதான் ஸ்பாயில் ஆயிடுச்சா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்க அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. சரி, இந்த படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா காடு வெட்டி குருவோட வரலாறை தான் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி காடு வெட்டி அப்படின்ற ஒரு படத்துலயும் இதே மாதிரியான காடு வெட்டி குருவோட கதையை சொல்லியிருப்பாங்க. இதுல ஒரு வித்தியாசமான கதை சொல்றாங்க. உண்மையிலேயே எந்த கதை உண்மை? உண்மையிலேயே அவர் அவ்வளவு மகத்துவமானவரா? ஆக்சுவலா ஆரம்ப காலத்துல அவரும் சரி, அவரோட கட்சியுமே சரி, ஏழை எளிய மக்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் இருந்திருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. ஆனா தலித்களோட சேர்ந்து அவர் ஒரு விதமான இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல காட்டுறாங்க. அப்படின்னா அந்த ஜோன்ல ஏன் ஆணவ கொலைகள் அதிகமா இருந்துச்சு? அதே மாதிரி குடிசை எரிப்பு சம்பவம் அப்படின்றதெல்லாம் அங்கதான் நடந்துச்சு. அது ஏன் நடந்துச்சு அப்படின்ற அந்த கேள்வி எல்லாம் எனக்கு எழுது. அதே மாதிரி இந்த படத்துல காட்சி வச்சிருப்பாங்க. அதாவது அந்த தலித்கள் எல்லாம் இவர் கொன்னதுக்கான காரணம் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இவர் போய் கொல்லுவாரு. அதுவும் யாருனால கொல்லுவாருன்னா, அந்த தலித் இளைஞனோட சிஸ்டர் இருக்காங்களா, அவங்க சொல்லிதான் இவர் கொல்லுவாரு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. எதை மறைக்க ட்ரை பண்றாங்க, இல்ல எதுக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்றது சத்தியமா புரியல. அடுத்தது அந்த படத்தோட டைலாக்ஸ் ஆக்சுவலா ஸ்டார்டிங்லேயே ஒண்ணு வரும். அதாவது மாட நீங்க வச்சுக்கோங்க, அதுக்கு போல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த மொமெண்டே ஒரு பயங்கரமான குபீர் மொமெண்டா இருந்துச்சு. அதை தொடர்ந்து நீங்க என்ன அக்னி சட்டிலியாடா பிறந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு வில்லன்னு. அதுக்கு பதில் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் அக்னில இருந்து பிறந்தவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமா சொல்லுவாரு. ஆல்சோ கிளைமேக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா எஃபர்ட் போட்டு நடிச்சிட்டு இருப்பாரு. பட் நமக்கு தான் உண்மையிலேயே அதை பார்க்கும்போது சிரிப்பு வந்துச்சு. உண்மையிலேயே அவ்வளவு கல்மனஸ் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி என்ன கேள்வி கேட்க தோணுச்சு. ஓப்பனா சொல்லணும்னா, மோகன்ஜி அளவுக்கு இந்த வன்முறையை தூண்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துல இல்ல. ஒரு மாதிரி இன்க்ளூசிவான ஒரு பாலிடிக்ஸ் தான் பேச ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அதை ப்ராப்பரா பேசல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் சமத்துவத்தை பேசிட்டு டக்குன்னு இன்னொரு பக்கம் ஜாதி பெருமை பேசுறாங்க. அப்படி பேசும்போதே அதுல சமத்துவம் அப்படின்றது அடி வாங்கி போயிருது அப்படின்னே சொல்லலாம். மத்தபடி கதையா ஒரு மாதிரி ஒரு பேட்டர்னா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு போலீஸ் வெர்சஸ் போராளி அப்படின்ற ஒரு பேட்டர்ன்ல கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் பெர்ஃபார்மன்ஸ், மேக்கிங் இதெல்லாமே கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் 2.2 out of 5. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.